வணக்கம். சஞ்சய் காயின்ஸ். இன்றைக்கி 2 ரேர் நோட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு 100 ரூபா, ஒரு 1 ரூபா பார்க்கலாமா? பாருங்கள், நல்ல கண்டிஷன். இதே நோட்டு நான் ஒரு நோட்டு கொடுத்துருந்தேன். அது யூஎன்சி நோட்டு. நான் அப்போ முன்ன 3000 ரூபா ரேட்டில் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி அந்த நோட்டு 4000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. நான் அவர்கிட்ட ஃபோன் போட்டு சொன்னேன், யார்கிட்டையும் கொடுத்துறாங்க, நோட்டுக்கு ரேட்டு ரொம்ப கூடிருச்சு அப்படி சொன்னேன். அவர் எடுத்து ஒரு 3 மாதம் 2.5 மாதத்துக்குள்ளே இருக்கும். நம்ம வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள். ஆமாம், அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். நான் ஒரு ரேட்டு கொடுத்துருந்தேன். ஆமாம், 3000 ரூபாய் கொடுத்தேன், 4000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அந்த நோட்டு. இந்த இதெல்லாம் பார்த்துக்குங்க, எல்லாம் 100% ஒரிஜினல் நோட்டு. ஜார்ஜ் 6. பின்னாடி லைட்டையும் பார்த்துக்குங்க, ஒரு கரையோ ஒடுக்கோ எதுவுமே இராது. நீங்கள் 1 ரூபா சிக்னேச்சர் செட்டு சேர்த்து வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இதை வாங்கிக்கணும். அப்போ தான் இந்த செட்டு பூர்த்தி ஆகும், ஃபுல்லாகும். சரியா? இந்த செட்டு வந்துச்சுன்னா அந்த 1 ரூபா நீங்கள் சிலவங்க ஃபுல் சிக்னேச்சர் சேர்த்து வச்சுருப்பாங்க, அதில் இது ஒரு நோட்டு வரணும். அவங்களுக்கு அந்த செட்டுக்கு வந்து ரொம்ப வேல்யூ ஆயிரும். ஆமாம், அந்த செட்டு கொடுக்கும்போது இது இருந்துச்சுன்னா ரொம்ப வேல்யூ ஆயிரும். பார்த்துக்குங்க, தேவைப்பட்டவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. விலையை சொல்லுதேன். அது மாதிரி இது மாதிரி நோட்டு இருக்கவங்க நமக்கு அனுப்பிவிடலாம். அனுப்பிவிட்டால் நம்பிக்கை இருக்கவங்க மாத்திரம் அனுப்பிவிட்டால் போதும். நம்மளை நம்புகிறவங்க மாத்திரம் அனுப்பிவிட்டு அதை ஒரிஜினலை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பணத்தை நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் அங்கே எடுத்துக்கிட்டு சொல்லக்கூடாது, உங்களுக்கு நாங்கள் எப்படி அனுப்புனா எப்படி காசு வரும் அப்படிலாம் கேட்கக்கூடாது. நம்பிக்கை இருந்தால் அனுப்பிவிடலாம். அப்படி தான் இதெல்லாம் வருது. நம்பிக்கை பொறுத்தா நமக்கு இதெல்லாம் வருது. நாங்கள் ஒரு ஆள் அனுப்பிவிடுறது தான் இது. ஒரிஜினல் அப்படின்னாலே அதுக்கு பணத்தை நாங்கள் உடனே கொடுத்துருவோம். சரியா? இது பதிலாக யூஎன்சி கண்டிஷன். ஒரு ஓட்டையோ ஒரு காரோ எதுவுமே இராது. பார்த்துக்குங்க, கையெழுத்தையும் பார்த்துக்குங்க. இதெல்லாம் எம்ஜிஆர் படத்தில் பார்த்துருப்பேன். நம்பியார்லாம் அதிகம் படத்தில் வச்சுருக்காரு இதை, இந்த நோட்டை. இதெல்லாம் விலை எங்கேயோ போயிடுச்சு. இதெல்லாம் வாங்கி வைங்க. வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷத்தில் ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டீலர் மார்ட்டே, பெரிய டீலர் மார்ட்டே யார்கிட்ட இல்லை. இதுக்கெல்லாம் என்ன கொடுக்க போகிற? சாப்பாடு கொடுக்க போகிறலாம், என்ன கொடுக்க போகிற? அப்படியே வாங்கி வைங்க. நல்ல கண்டிஷன், யூஎன்சி கண்டிஷன். யூஎன்சி கண்டிஷனாக இப்போ உள்ள 20 ரூபா 10 ரூபா மாதிரி இல்லை. இது இப்படி தான் இருக்கும். இது இப்படி தான் இருக்கும். இது கலரு இப்படி தான், இது எல்லாமே இப்படி தான். சரியா? வாங்கி கலெக்ஷனில் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு தெரியும். தேவைப்படுறவங்க ஃபோன் போடுங்க. உண்மை வேணுங்கிறவங்க ஃபோன் போடுங்க. விலை எதுவும் பண்ணணுன்னா பண்ணி நான் உங்களுக்கு தாரேன். ஆமாம், புக் பண்ண இருந்தால் எனக்கு 2 நாள் 3 நாள் கழிச்சு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் ஒரு 500 ரூபா அட்வான்ஸ் போட்டுருங்க. இதுவரை நான் கேட்டது கிடையாது. ஏன்னா நம்மகிட்ட அட்வான்ஸு இப்போ இந்த நம்ம நம்பிக்கை கேட்போம், வச்சுருக்க சொல்லுவாங்க. நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம். லாஸ்ட்டு கட்டமாக 2-3 நாள் வேண்டான்ருச்சு. அப்போ அதனால் அந்த கொடுக்குற ஆளுக்கும் கொடுக்க முடியாமல் போயிடும். சரியா? நான் இப்போ ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டேன், சரி வைங்க அப்படின்னா நம்பிக்கையாக வச்சுருப்பேன். நீங்கள் 10 நாள் கழிஞ்சு வேண்டான்ட்டேன்னா அந்த வேணுமுங்க ஆள்றாங்க கேட்க முடியுமா? அது ஒரு மாதிரியே தான் இருக்கும். அப்போ வேணுமுங்க புக் பண்ணுங்கள். காசு எல்லார் கையிலையும் உடனே இராது, பிரச்சனை கிடையாது. ஒரு 500 ரூபா அட்வான்ஸ் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு வாரமோ வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. சரியா? வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த நோட்டு வேணாலும் கேளுங்க. இதெல்லாம் கிடைக்க எப்படி இந்த கண்டிஷனில் கிடைக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? வணக்கம்.